சென்னை பெண்களே, உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க கோடீஸ்வரி ஆகணுமா? உங்களோட முதல் கோடிய எப்படி அடையணும்னு யோசிச்சே இருக்கீங்களா? கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. Jan 4th நம்ம சென்னையில நம்ம ஆபீஸ்ல நம்ம ஒரு women only எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றோம். சீட்ஸ் லிமிட்டடா தான் இருக்கு. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை இப்பவே கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க அண்ட் உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. வெல்த் லெசன்ஸ் ஃப்ரம் 2024. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிறைய கத்துப்போம். முதலீட்டாளருக்கு லேர்னிங்ன்றது கண்டினியூஸ் அண்ட் ஃபார் எவர். சில வருஷங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். அந்த வருஷங்களை நம்ம கத்துக்கிற விஷயங்கள் புதுசா இருக்கும், நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். சில நேரங்களில் நமக்கு முதல்ல புரியவே புரியாது, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியும். தோல்விகள் சில நேரங்கள்ல பெஸ்ட் டீச்சர்ஸா இருக்கும். அந்த வகையில 2024 ஒரு வித்தியாசமான வருஷம். ஏன் தெரியுமா? பெரிய தோல்விகள்னு யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த வருஷம் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய. யூசுவலா ஒரு ஆவரேஜ் இயர்ல இந்த மாதிரி லெசன்ஸ் கத்துக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அந்த வகையில 2024 வித்தியாசமான ஒரு வருஷம். எல்லா சொத்து வகையிலையும் லாபம் அடைய முடிஞ்ச ஒரு ஆண்டு. சோ எந்த சொத்து வகையிலையும் நஷ்டம் அடையாத ஒரு ஆண்டுல என்ன கத்துக்க முடியும்? ஆக்சுவலி அதுதான் இதுல சர்ப்ரைஸே. லெசன் நம்பர் 1, ஓல்ட் ஐடியாஸ் டோன்ட் ஆல்வேஸ் ஒர்க். போன வருஷம் ஒரு ஸ்டாக்ல பணம் பண்ணிருக்கலாம், அதே ஸ்டாக்ல இந்த வருஷம் பணம் பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக் 5 வருஷம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். உதாரணத்துக்கு 2017 இருந்து 22 வரைக்கும் பெயிண்ட் கம்பெனி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஆனா இப்போ என்ன பண்ணாலும் பெயிண்ட் கம்பெனிஸ் பர்ஃபார்ம் பண்ணாத மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதே போல பிரைவேட் பேங்க்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு 10 வருஷத்துக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பிரைவேட் பேங்க்ஸ் இறங்கும் போதெல்லாம் வாங்கினா காசு ஈஸியா பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருந்தது. பட் அந்த ஓல்டு ஐடியா இப்போ ஒர்க்கே ஆகல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் 2024 பிரைவேட் பேங்க்ஸ்ல இண்டெக்ஸ் அளவு கூட ரிட்டர்ன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பிளைண்டா ஒரு விஷயத்த நம்ம நினைச்சுக்கிட்டு அதையே ஒரு வருஷத்துல ரிப்பீட் பண்ணாக்கா டெஃபினட்டா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுக்கு இந்த வருஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓல்ட் ஐடியாஸ் டோன்ட் ஆல்வேஸ் ஒர்க். செகண்ட் வெல்த் லெசன் ஆஃப் 2024, வித்தவுட் நாலேஜ் இன்வெஸ்டிங் இஸ் வெரி டஃப். நிறைய பேர் இன்வெஸ்டிங் ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. இன்ஃபேக்ட் முதல்ல அப்படிதான் தோணுச்சு. மேக்கிங் மணி ஈஸி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் ஒரு ஆண்டு முடிஞ்சு அடுத்த ஆண்டு வரும்போதும் அது ஈஸி இல்லை, அது கஷ்டமாயிட்டே போகுதுன்ற ஃபீலிங் வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில 2024 2023 விட ஒரு டஃப்பான வருஷம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு இந்த வருஷம் செய்வதறியாத ஒரு தவிப்பு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டிக்கு தேவையான நாலேஜை சேகரிக்கல. அதற்கான வழிமுறைகள் என்னன்றது முக்கால்வாசி பேருக்கு தெரியல. ஸோ வித்தவுட் நாலேஜ் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இஸ் வெரி டஃப் அப்படிங்கிறது செகண்ட் லெசன் ஆஃப் 2024. இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் நமக்கு உருவாகணும் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த நாலேஜை தேடி போறதுங்கிறது ஒரு வருஷம் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. பட் முயற்சித்தால் நிச்சயம் முடியும். மூணாவது வெல்த் லெசன், ட்ரேடிங் only leads to losses. நிறைய பேரு அவங்க போனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நாள் பூரா. இதை வாங்குறேன், அதை விற்கிறேன், இந்த ஆப்ஷனை வாங்குறேன், அந்த ஆப்ஷனை விற்கிறேன், ஆப்ஷனை வித்து ஈஸி மணி பண்றேன். இப்படி நிறைய பேருக்கு ஒரு பணம் பண்ணணும்ன்ற ஆர்வத்துல ட்ரேட் பண்ணணும்ன்ற ஒரு வெறி. இந்த வெறி முக்காவாசி பேருக்கு லாஸ்ல தான் முடியும். இந்த வருஷம் மட்டுமே இந்தியர்கள் 1.5 லட்சம் கோடி ரூபாயை F&Oல விட்டுருக்காங்க. இதுல முக்காவாசி பேரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கடன் வாங்கி எல்லாம் பணத்தை விட்டுருக்காங்க. விட்ட பணத்தை பிடிக்கிறதுக்கு மறுபடியும் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி அந்த பணத்தை விட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் கேன் ஒன்லி லீட் டு லாசஸ். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு அகெயின்ஸ்டாகவும் ஆல்கோவுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. இந்த உண்மை வெல்த் லெசன் ஆஃப் 2024 number 3. Wealth lesson number 4, you need to learn
வெரி குவிக்லி. இப்போ நீங்க ஒரு கோர்ஸ்ல சேர்ந்து 4 வருஷம் படிக்கிறீங்க. அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்க ஒரு வேலைக்கு சேர்ந்து ஸ்லோவா அந்த விஷயத்தை கத்துக்க முடியும். பட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது அப்படி இல்லைங்க. ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கணும். ஏன்னாக்கா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோவா கத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ணா உங்களுக்கு லாஸ் நடக்கும். லாஸ் நடந்தா நீங்க மார்க்கெட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சந்தை வேகமாக கற்றுக்கொள்ளாதவர்களை வெளியே தள்ளிடும். சோ 2024 முக்கியமான பாடம் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கணுங்கிறது தான். ஏன்னா ஃபாஸ்டா கத்துக்கிட்டாதான் நம்ம மார்க்கெட்டை விட அஹெடா இருக்க முடியும். நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நம்மளை பாதுகாத்துக்கிட்டாலே நமக்கு மார்க்கெட்ல ஸ்டேயிங் பவர் வந்துடும். ஸ்டேயிங் பவர் தான் மார்க்கெட்ல வெற்றிங்கிறதுக்கு 2024 மிகச்சிறந்த உதாரண ஆண்டு. போர்ட்போலியோ சைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு போர்ட்போலியோல ஒரு ஸ்டாக்கையும் எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிறது ஈஸியான விஷயமே இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிடிச்ச ஸ்டாக்கை இஷ்டத்துக்கு வாங்கி ஒரு போர்ட்போலியோ பாதி அளவு கூட ஒரே ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த போர்ட்போலியோல ஒரு பொசிஷனை எப்படி சைஸ் பண்ணுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். ஏன் தெரியுமா? தப்பான ஸ்டாக்கை ரொம்ப வாங்கிட்டாக்கா அதுவே அந்த போர்ட்போலியோவை கம்ப்ளீட்டா கவுத்து விட்டுரும். அதே போல சரியான ஸ்டாக்கை ரொம்ப குறைவா வாங்கினா சரியான ஸ்டாக்கை வாங்கி அந்த போர்ட்போலியோ பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ போர்ட்போலியோ சைசிங் அப்படிங்கிறது ஒருவருடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஆனா இந்த ஃபார்முலா எந்த புஸ்தகத்திலும் நம்ம கத்துக்க முடியாது. நாமளே பயிற்சி பண்ணி தான் கத்துக்க முடியும். ஸோ 2024 ஜெயிச்சவங்க போர்ட்போலியோ சைசிங்க ரொம்ப ஷார்ப்பா சிறப்பா பண்ணாங்க. தோத்தவங்க ரொம்ப சுமாரா பண்ணி சொதப்பிட்டாங்க. போர்ட்போலியோ சைசிங் ரொம்ப முக்கியங்க. அதுதான் அடுத்த லெசன் ஆஃப் 2024. ஈஸி மணி நெவர் ஸ்டேஸ். நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரே மாசத்துல நான் 1 lakh பண்ணிட்டேன்னு. அடுத்த மாச கடைசியில் இந்த மாசம் எப்படி பார்த்தேன், நான் 2 lakh லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. இதுதாங்க, பணம் ஈஸியா வரும்போது நமக்கு என்ன தோணுது, பணம் பண்றது ரொம்ப ஈஸின்னு தோணுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அதிகமா முடிவுகளை எடுத்து ரிஸ்கையும் கூட்டுறோம். அப்ப என்ன ஆகுது, நம்ம முடிவுகள் தப்பாகுது. எப்பெல்லாம் அதிக முடிவு எடுக்கிறோமோ அப்பெல்லாம் தவறு வர்றதுக்கு வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிக்கிறோம். சோ ஈஸி மணி வரும்போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ட்ரேட் பண்றாங்க. ஓவர் ட்ரேட் பண்ணும்போது தவறுகள் வருது, வந்த பணத்துக்கு மேல இழந்துடுறோம். சோ ஈஸி மணி நெவர் ஸ்டேஸ் அப்படிங்கிறதுக்கு 2024 ஆண்டு மிகச்சிறந்த சான்று. நிறைய பேரு பண்ண பணத்தையும் விட்டுட்டாங்க, அதுக்கு மேலேயும் விட்டுட்டாங்க. சோ இந்த லெசன் ரொம்ப முக்கியமான 6th லெசன் ஆஃப் 2024. பணம் பண்ணோன்ற ஆசை இருந்தா போறாதுங்க, லாஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். லாஸ் அவர்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிங். யாரெல்லாம் பணம் பண்ணாங்களோ அவங்க பணத்தை விட்டுறாங்க. ஆனா யாருக்கு இந்த லாஸ் அவர்ஷன் இருக்கோ அவங்க பணத்தை விடுறது இல்லை. சோ முக்கியமான 7th லெசன் ஆஃப் 2024, இன்வெஸ்டர்ஸ் மஸ்ட் டெவலப் லாஸ் அவர்ஷன். பண்ண காசை விடக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானம் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் தேவை. You must strongly want to hold on to your profits. So loss aversion build பண்ணுங்கிறது தான் 2024 ஆண்டினுடைய மிக முக்கியமான 7வது லெசன். இதை கத்துக்கிட்டவங்க அடுத்த வருஷத்துல டெஃபினட்டா ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்கன்னு உறுதியான நம்புறேன். பண்ண காசை ஒரு இன்வெஸ்டர் எப்படி ஹோல்ட் ஆன் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள்ங்க. எங்க நமக்கு தேவைக்கு மேல எதிர்பார்ப்புக்கு மேல ப்ராஃபிட் வருதோ அந்த இடத்துல ப்ராஃபிட்டை கொஞ்சம் புக் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு சேஃபர் ஸ்டாக்லயோ அல்லது ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் லிக்விட் ஃபண்ட்லயோ டெட்லயோ போட்டு வைக்கணும். அப்படி போட்டு வச்சாக்க நம்ம பண்ண காசை ஈஸியா சேஃப்கார்ட் பண்ணிடுவோம். சேஃப்கார்ட் பண்ணல லாஸ் அவர்ஷன் வந்துடும். சோ இந்த ஆண்டு 7 லெசன்ஸ் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 7 லெசனையும் அடுத்த ஆண்டு பிராக்டிஸ் பண்ணுவோம். பண்ணி பெட்டர் இன்வெஸ்டராக மாறுவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி, டெட் இன்வெஸ்டிங்கை பத்தி, கோல்டை பத்தி, சில்வரை பத்தி, பிஎம்எஸ்ஸை பத்தி, இண்டெக்ஸை பத்தி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பத்தி, நாம எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பத்தி, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியா விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கேள்விகளை நீங்க அந்த ஹெல்ப்லைன் மூலமா எங்க கிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்றாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம்.